Okay, students எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன் புக் ரீடர் சேனல். டுடே பார்த்தீங்கன்னா 6th சிவிக்ஸ் புக்கில் செகண்ட் டேர்மில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஎன் புக் ரீடர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு நல்லாவே மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து இப்போ 2வது சேனலாக உங்களுடைய ஆதரவை நாடி நான் வந்து டிஎன் புக் ரீடர் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுடைய மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்ஜெக்டிவ்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து நான் ரீட் பண்ணி அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு கிளாஸாக வந்து கொடுக்கலான்ற ஒரு மோட்டிவில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னுடைய சேனல் ஒன்றுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஎன் புக் ரீடர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பொதுவாக தேசிய சின்னங்கள் என்னங்க? சின்னங்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மக்களுடைய மனசில் எளிதில் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சின்னங்கள் அப்படின்றது நீங்கள் எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, இந்த கட்சி சம்மந்தப்பட்ட சில கொடிகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாநில சின்னங்கள், மத்திய அரசு சின்னங்கள், அந்த சின்னம், இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி நிறைய சின்னங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக தேசிய சின்னங்கள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களுக்காக, சில முக்கியமான காரணங்களுக்காக மத்திய அரசாங்கமானது இது தேசிய சின்னங்கள் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருவாங்க. சரிங்களா? சரி, என்ன காரணத்துக்காக மத்திய அரசாங்கமானது தேசிய சின்னங்களாக ஒரு சில விஷயங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ரொம்ப முக்கியம். இப்போது தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்படுவதற்கான சில காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பாரம்பரியம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். இந்தியாவிற்கு மிக பாரம்பரியத்தை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். 2வது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப 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 தேவை அப்படின்றதுனால. சரிங்களா? ரொம்ப இந்த நாட்டிற்கே இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தேசிய சின்னமாக அறிவிக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் அதிகமாக இருந்துருச்சு, ஆனால் இப்போ அது அழிஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் இதில் அழிய போகிற நிலைமையில் இருக்குது. இதை நம்ம பேணிக்காக்கணும், பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் நம்ம எல்லாரும் இருக்கணும். அதை பற்றி அவேர்னஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்றத பற்றி தெரிவிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கப்படுவதற்காகவும் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தேசிய சின்னமாக அறிவிப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால் மத்திய அரசாங்கமானது ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய சின்னமாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேசிய சின்னத்துடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களிடையே ஒரு ஒற்றுணர்வு, ஒரு நல்லுணர்வு, ஒரு பேதம் பார்க்காமை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்குள்ள ஒரு ஒத்துமையை வந்து மறைமுகமாக கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்புன்னு கொடுத்துருப்பேன். அதாவது 6th குடிமியல் தமிழ் மீடியம் அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி இதை விட்டுருங்க. இது ஆக்சுவலாக 2வது, இதுக்கு அடுத்த யூனிட்டில் வரும். இதை வந்து நான் ரீநேம் மாற்றாம விட்டுருக்கேன். இதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தேசிய சின்னங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் இதனுடைய டாபிக் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தேசிய சின்னங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை தேசிய சின்னங்கள், இன்னொன்று பிற தேசிய சின்னங்கள். இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த மீள் பறவைக்கு, அதாவது லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். இந்த மீள் பறவையிலேருந்து பார்த்தீங்கன்னா புலி, யானை, டால்ஃபின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தேசிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்படும். சரிங்களா? அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அது அப்படியே கீழே வந்திங்கன்னா தேசிய கொடி, தேசிய லட்சினை, தேசிய கீதம், தேசிய பாடல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற தேசிய சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, இந்த மீள் பார்வையில் ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தாலே 1 மார்க் கன்ஃபார்ம்டு வாங்கிக்கலாம் போல். அந்த அளவுக்கு முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க, புக் பேக் கொஷினோட சேர்த்து. ஓகேங்களா? அதுக்காக நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணிட வேண்டாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேட்டர் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் லீவ், அதாவது விடுமுறை நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை நாள், இண்டிபெண்டன்ட் டே சொல்லலாம். அடுத்தது குடியரசு நாளை சொல்லலாம், காந்தி ஜெயந்தியை சொல்லலாம். சரிங்களா? இதில் முக்கியமான தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே. இதில் பாருங்கள் தாமரையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தாமரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியாவுடைய தேசிய மலர். அதனால் தாமரை கொடுத்துருக்காங்க. இடையில வந்து சின்ன சின்ன கான்வர்சேஷன் வரும். சும்மா பேச்சு வழக்கில் பேசிக்கிற மாதிரி 2 பேர் பேசிக்கிற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்தது மயில். மயில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் தேசிய பறவை ஓகேங்களா. தேசிய பறவை அப்படின்றது மட்டும் இல்லாமல் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதாவது மயிலுக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருந்ததால் ஒரு குறுநில மன்னன், அதாவது பேகன் என்று அழைக்கப்படக்கூடிய குறுநில மன்னன் தனது போர்வையை மயிலுக்கு போர்வையாக அளித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது சரிங்களா. அதை பற்றி ஒரு கதையே ஒன்று இருக்குது. இதை ஜஸ்ட்டு போகிற போக்கில் அப்படியே சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. மயிலுக்கு போர்வை தந்த ஒரு குறுநில மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா பேகன் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்தது பார்ப்போம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் விராலிமலையில் வந்து பார்த்திங்கன்னா மயில்களுக்காகவே ஒரு சரணாலயம் ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபி கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரணாலயம் பற்றி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து ஸ்பெஷலாக மயிலுக்குன்னு சொல்லி கொடுக்கும்பொழுது சிவிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, மயிலை வந்து நம்ம ஏன் தேசிய பறவைன்னு சொல்கிறோம், அதுக்கான சில ரீசன் இருக்குது. அதனுடைய அழகு, அதனுடைய கம்பீரம், அதனுடைய தோற்றம், அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு காரணம், அதனால் வந்து தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓங்கில்னால் ஒன்றும் இல்லைங்க, டால்ஃபின். டால்ஃபின் அப்படின்றது ஆங்கில வார்த்தை, ஓங்கில் அப்படின்றது தமிழ் வார்த்தை. அதனால் ஓங்கில் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கங்கையில் வாழக்கூடிய அனைவராலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நீர்வாழ் பாலூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. கங்கை ஆறில் அதிகமான அளவில் டால்ஃபின் இருந்தது. இப்போ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு சில எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான், ரொம்ப கம்மியான அளவில் தான் டால்ஃபின் இருக்குது. அதனால் அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரணும். இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிய வகை விலங்கு. இது அழிஞ்சு போச்சுன்னா எங்கேயுமே நம்மளால் மறுபடியும் பார்க்க முடியாது. ஃபாரினில் தான் பார்க்க முடியும். ஃபாரினில் பிடிச்சிட்டு வந்து தண்ணியில் விட்டு வளர்க்க முடியுமா? அந்த நாட்டுக்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க, யாரும் தரமாட்டாங்க சரிங்களா. அதனால தான் அப்போது இது வந்து நம்ம பாதுகாக்கணும், மக்கள் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்றத ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து மறைமுகமாக தெரிவிப்பதற்காக நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கிலை, டால்ஃபினை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவின் நீர்வாழ் பாலூட்டியான இதை வந்து தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. இதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஓங்கில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்வைத்திறன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பார்வைத்திறன் ரொம்ப கம்மின்றதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது. என்னென்னா, வவ்வாலைகளைப் போலவே ஒரு மீயொலி அலைகளை ஏற்படுத்தி நைட் டைமில் இரையை பிடிக்கின்றன சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. வவ்வால்களைப் போலவே மீயொலிகளை பயன்படுத்தி தனது இரைகளை பிடிக்கின்றன. மீயொலி என்னங்க, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. பிலோ 20 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான ஒலிகள்னால் சவுண்டு, அதை நம்ம மீயொலிகள்னு சொல்கிறோம். 20 ஹெர்ட்ஸுக்கும் பிலோ கம்மியாக இருந்ததுன்னா நம்மளால் கேட்க முடியாது. இந்த மாதிரி வவ்வால்கள் போன்ற மற்றும் ஓங்கில் போன்ற சில உயிரினங்களால் மட்டுமே இதை உணர முடியும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கங்கை நதி பற்றி சொல்லியிருக்காங்க. கங்கா ரிவர் இருக்குல்லையா, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் இந்தியாவுடைய நீளமான மற்றும் தேசிய நதி ஓகேங்களா. அது பாகிஸ்தானின் தேசிய நதினா அது வந்து என்ன சொல்கிறது, இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க சரிங்களா, சிந்து நதி. ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். நமக்கு தேவை என்ன, கங்கை நதி ஓகேங்களா. கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒன்று சேர்ந்து தான் வங்காள தேசத்தில் ஒன்றா சேர்ந்து கடைசியாக வங்காள வெறிகோடலில் போய் கலப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய தேசிய நதின்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி. கங்கையுடைய மிகப்பெரிய ஒரு துணை நதின்னு கேட்டாங்கன்னா அது வந்து யமுனா. ஓகே, இப்போ கங்கையுடைய மொத்த நீளம் பற்றி பார்க்க போனால் 2525 கிலோமீட்டர். சொல்ல ஈஸியாக இருக்குல்ல, 2525 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். அது கூடவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவையும் கொடுத்துருக்காங்க. ஏன் பிரம்மபுத்திரா கொடுத்துருக்காங்கன்னா, பிரம்மபுத்திராவும் கங்கையும் இணைந்து வங்காள தேசத்தில் ஒன்றாக பாய்ந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வண்டல் மண் சமவெளியை ஏற்படுத்திய பிறகு வங்காள விரிகுடாவில் போய் ஈஸ்டில் போய் கலந்துடுறாங்க. அதனால் பிரம்மபுத்திராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரம்மா அப்படின்னா ஒரு கடவுள், புத்திரா அப்படின்னா பையன். யாருடைய பையன்? பிரம்மாவினுடைய பையன் என்பதால் பிரம்மபுத்திரா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதனுடைய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3848 கிலோமீட்டர் நீளம் முடியுது. ஆனால் ஒரு ட்ராபேக், இவ்வளோ கிலோமீட்டர் நீளம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதில் கொஞ்சமான அளவில் தான் இந்தியாவில் பாயுது. மிச்சம் மெஜாரிட்டி ஆஃப் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த திபெத் மற்றும் சைனா இங்கே வந்து தான் ஃப்ளோ ஆகுது. அதனால் ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து என்ன பாகுது, இந்தியாவில் லைட்டாக வந்து பாயுது. அருணாச்சல பிரதேஷ் வழியாக திஹாங் வழியாக உள்ளே வரும் ஓகேங்களா. அதில் ஜாகிரபியில் படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், மாம்பழம், மேங்கோ, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப சுவையுடைய பழம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஒரு தேசிய ஃப்ரூட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்குலாம் என்ன தெரியும், சாதாரணமாக ஒரு மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இமாம் பசந்த் அப்படின்ற
இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் காலத்தில் வந்து ராஜாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வகை மாம்பழம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இமாம் பசந்த் அப்படின்றது. இந்த மாதிரி மாம்பழங்கள்லாம் இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இருக்கலாம், வட இந்தியாவில் இருக்கலாம். நம்ம சாப்பிட்டது என்னவோ ஒரு சாதாரண மாம்பழம், சேலத்து மாம்பழம் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாம்பழம் எந்த வகையில் டேஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியல. மல்கோவா கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், ஆலமரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆலமரம் ஆலமரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். ரொம்ப ரொம்ப வருஷம் நீடித்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ இந்த ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காரணம் அதனுடைய வலிமை. ஓகேங்களா? அதனுடைய வலிமை, அதனுடைய நீடித்து ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். அது மட்டும் இல்லாமல் ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூதாய் மரம் என்று அழைக்கலாம். மூதாய் மரம், இதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் ரொம்ப பெரிய அளவில் கிளைகள் ரொம்ப நீளமாக வளரக்கூடிய அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம். எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், இதனுடைய இலைகள் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும், அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போகும், அதில் பிரம்மாண்டம் இருக்கும். அதனுடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மீட்டர் கணக்கில் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அகன்ற மரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதனுடைய விழுதுகள், அதனால் ஸ்பெஷாலிட்டியே. கோயில்களுக்கு, அதாவது மண்டபங்களுக்கு எப்படி தூண்கள் இருக்குதோ, அரண்மனைகளுக்கு தூண்கள்லாம் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தினுடைய வயது ஆக ஆக தூண்கள் மாதிரி நிறைய விழுதுகள் அதிகமாகும். அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் இந்த மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தினுடைய கிளைகள் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால இங்கே ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து தஞ்சம் அடைகின்றன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹவுரா பகுதியில் ஒரு இந்திய தாவரவியல் பூங்கா ஒன்று இருக்குங்க. அந்த பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைத்த ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த உலக சாதனை படைத்த ஆலமரமானது இந்தியாவில் எந்த பூங்காவில் அமையப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, கொல்கத்தாவில் ஹவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ளது. இதை பார்த்துக்கோங்க. அந்த மரத்தை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஒன்று காமிச்சிடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏதோ ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி தெரியும். ஆனால் அது கிடையாது, ஆலமரத்துடைய விழுதுகள். தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். எத்தனை கிளைகள் போகுது. அந்த ஒவ்வொரு மெயின் கிளையிலிருந்தும் ஏதோ மனுஷன் 2 காலம் நிற்கிற மாதிரியே பாருங்களேன். எத்தனை விழுதுகள் அங்கங்கே, மண்டபம் மாதிரி, மண்டபத்துடைய தூண்கள் மாதிரி அங்கங்கே இருக்குது. இது வந்து ஒரு பார்ட்டு தான். ஏன்னா 4 பக்கம் 4 திசையில் எத்தனை பார்ட் ஆஃப் விழுதுகள் கீழே இருக்குதோ தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய தாவரவியல் பூங்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம். இதுதான் உலக சாதனை படைத்த மிகப்பெரிய ஒரு ஆலமரம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி பாருங்கள், அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டியிலும் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருப்பதாக ஒரு உண்மை இருக்கிறது. அடுத்து பாருங்கள், அடுத்தது கருநாகம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜநாகம். சரிங்களா? நான் கருநாகன் போட்டேன், ஆக்சுவலாக இங்கே ராஜன்னு வரணும். ராஜநாகம். ராஜநாகம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாம்புகளை விட இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாம்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து தரையில் கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு அரிய வகை பாம்பு. சரிங்களா? பாருங்கள், அதுக்கு பேர் இங்கிலீஷில் கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கருநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜநாகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே 18 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அதுக்கு மேலேயும் வளரும், ஆனால் சர்வசாதாரணமாக 18 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உலகிலேயே அதிக நஞ்சு கொண்ட பாம்பு இனங்களில் உலகிலேயே மிகவும் நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ராஜநாகம் தான். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ராஜநாகத்துடைய ஸ்பெஷல் என்னங்க, உலகத்திலேயே கூடு கட்டி அதில் முட்டையை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த பாம்பு. 18 அடி நீளம் வரைக்கும் வாழக்கூடியது. உலகிலேயே அதிக நஞ்சு கொண்ட பாம்பு இனங்களில் மிக நீளமானது இது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது புலி பற்றி சொல்லியிருக்காங்க. புலியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் தேசிய விலங்கு. சரிங்களா? இந்த புலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிமிலர் கொஷின் இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் பாரம்பரியமான விலங்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் யானை. சரிங்களா? ஓகே. இந்தியாவின் தேசிய விலங்குன்னு மட்டும் கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் புலி. ஓகேங்களா? இது யாரும் தவறு பண்ணிடக்கூடாது. பாரம்பரியம்னு வந்துட்டால் யானை, தேசிய விலங்குன்னு மட்டும் கேட்டால் புலி. யானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நிறைய கோயில் கலாச்சாரங்களையும் பேணி காப்பதில் யானை மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகும்போது யானைகள் மாரி ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா யானைப்படை கொண்டுட்டு போவாங்க. யானைப்படை கொண்டுட்டு போனால் எந்த ஒரு படையுமே தோற்பதில்லை என்பது அந்த காலத்தில் ஒரு கூறப்பட்ட உண்மை. சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காலாட்படை அனுப்புவாங்க, அதுவும் வேலைக்காகலை அப்படின்னா குதிரைப்படை அனுப்புவாங்க, அதுவும் வேலைக்காகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கடைசி அதுக்கப்புறம் தான் யானைப்படையை அனுப்புவாங்க.
ஓகேங்களா. யானைப்படையை தோற்கடிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அதனால் அது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? சரிங்களா. ரொம்ப ஈஸியானதை ரொம்ப ஒரு 6th லெவல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய அளவில் தான் ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பான சொல்ல போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா. ஓகே, புலி வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பசி வராத வரைக்கும் தான் கூச்ச சுபாவம்லாம். பசின்னு வந்துருச்சுன்னா கூச்சம்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறித்தனம் தான். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள். இந்த டேபிள் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கலாம். இயற்கை தேசிய சின்னங்கள் மற்றும் தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்ட முக்கியமான ஆண்டுகள், அதனுடைய சின்னங்களுடைய பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது பாருங்கள், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஆலமரம் 1950 வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மருத்துவ தினம் கொண்டது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் சொல்லி தெரியும் உங்களுக்கு அவசியம் இல்லை. மயில் 1963, கங்கை ஆறு 2008. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கை ஆறு எப்போது தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தாமரை 1950, புலி 1973, யானை 2010, லாக்டோ ஃபேஸ்லெஸ் 2012. இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோ ஃபேஸ்லெஸ்ன்றது பாலை தயிராக மாற்றக்கூடிய ஒரு நுண்ணுயிர். அதில் பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது ஆற்று ஓங்கில், இது வந்து 2010 தான் அறிவிச்சிருக்காங்க. ராஜநாகம், இது வந்து வருஷம் கொடுக்கப்படவில்லை. மாம்பழம் 1950. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கீழே வந்து தமிழ்நாட்டுடைய சில முக்கிய மாநில சின்னங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மாநில விலங்கு பொறுத்த வரைக்கும் வரையாடு, மாநில பறவையின மரகதப்புறா, மாநில மலர் பொறுத்த வரைக்கும் செங்காந்தாள மலர், மாநில மரம் பொறுத்த வரைக்கும் பனை மரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் செங்காந்தாள மலர் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மலர். ஓகே, அடுத்து பாருங்கள். நீங்கள் நீலகிரியில் மட்டும் தான் அந்த வரையாடுகளை போய் பார்க்க முடியும். நீலகிரியில் மட்டும் தான் வரையாடுகள் பார்க்க முடியும். லோக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பரியாடு, வெள்ளாடு, கருப்பாடு, மட்டனுக்காக சாப்பிட்ற ஆடு, இதை தான் பார்த்துருப்பீங்க. வரையாடை பொறுத்த வரைக்கும் நீலகிரியில் இருக்குது. இன்னொரு விஷயம், வரையாடுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த இது இருக்கு இல்லையா, நீலகிரியில் தான் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த வரையாடை கொண்டுட்டு போய் நீங்கள் மட்டன் சாப்பிட்றத நினச்சிட்டு போய் அதை துவம்சம் பண்ணிடாதீங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. சரிங்களா. இதெல்லாம் மாநில விலங்குகள். மாநில விலங்கை துன்புறுத்தவோ கடத்தவோ சட்டவிரோதமாக விற்பனை செய்யவோ அனுமதி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அதனால் இதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சம்திங் சொல்லுவாங்க இல்லையா, தேச விரோத செயல்பாடுகள், இந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகேங்களா. அதனால் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடுகளை வந்து பாதுகாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து இன்னும் சில பிற தேசிய சின்னங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய கொடி பற்றி பார்க்க போகிறோம். தேசிய கொடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக தெரிஞ்சுதான். ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயமே கிடையாது. தேசிய கொடின்னு இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். பொதுவாக அதில் 3 கலர் இருக்கும். அதாவது வந்து காவி கலர், ஒயிட் கலர், அடுத்தது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த காவி நிறம் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தைரியத்தையும் தியாகத்தையும் வந்து குறிக்குது. ஆக்சுவலாக சுதந்திர போராட்டம் செய்யும்போது தைரியத்தையும் தன்னம்பிக்கை வச்சு போராட்டம் பண்ணாங்க. சில பேர் உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க. அதை குறிப்பதற்காக இந்த கலர். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஒயிட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளையினர் வந்து நேர்மைக்காக, அமைதிக்காக, தூய்மைக்காக இது குறிச்சிருக்காங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா செழுமை மற்றும் என்ன சொல்கிறது, ஒரு விவசாயத்தை வந்து குறிக்குது. சரிங்களா. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு சக்கரம் தெரியுதுல, அதுக்கு பேர் அசோக சக்கரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த அசோக சக்கரம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இந்த அசோக சக்கரம் வந்து அறவழியும் அமைதியும் கடைபிடிப்பதற்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அறவழி போராட்டம் அப்படின்னா அமைதியான முறையில் சில விஷயங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடியது தான் அறவழி போராட்டம். அமைதினா அகிம்சை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. இம்சைக்கு அதிர்ச்சொல் அகிம்சை. அதனால் அமைதி வழியான சில போராட்டங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி அவர்கள் தான் ஃபஸ்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அமைதியான மற்றும் அறவழி போராட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அவருடைய தாக்கத்தினால தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஸோ அதனால் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு வந்து சக்கரமாக குறிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். தேசிய கொடியுடைய நீளம் அகலம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 3:2. இது நீங்கள் மறக்கவே கூடாது. 3 அடி அகலம், 2 அடி நீளம். 3 அடி நீளம், 2 அடி அகலம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீளம் தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் தான் உங்களுக்கு அகலம். ஓகேங்களா. அப்படின்னா பார்க்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். இதை பாருங்கள், ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த தேசிய கொடியை ஃபஸ்ட்டு யார் வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த பிங்கலி வெங்கையா அப்படின்றவர் தான் டிசைன் பண்ணார். அடுத்தது ஃபஸ்ட்டு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கே நெசவலை நெஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் உள்ள வேலூர் பகுதியில் வந்து நெய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொடியை ஃபஸ்ட்டு யார் வந்து ஏற்றினாங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த கொடியை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். செங்கோட்டை எங்கே இருக்குது? புதுதில்லியில் இருக்கிறது. அங்கே தான் ஏற்றினார். இப்போ அந்த கொடி எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பாருங்கள். சென்னையில் புனித
ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் சென்னை போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போய் மியூசியம்னு தனியாக ஒரு அறை ஒன்று இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அந்த கொடியானது 1947 ஏற்றப்பட்டது. நேரு அவர்களுடைய கையால் ஏற்றப்பட்ட அந்த கொடி. ஓகே, அந்த அடுத்து பாருங்கள், தேசிய கொடி நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம் அசோக சக்கரம் சொல்லுவாங்க, அல்லது தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. சரிங்களா, 24 ஆரங்களை கொண்டுள்ளது, ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், கொடி நத்துட்டாலே நம்மளுடைய கொடிகாத்த குமரன் பற்றி சொல்லாமல் போக முடியாது. அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி கேட்பாங்க. பாருங்கள், கொடிகாத்த குமரன் இவருடைய ஆக்சுவலாக பேருன்னு கிடைக்குன்னா இவர் திருப்பூர் குமரன் என்று தான் அழைக்கப்பட்டார். திருப்பூர் என்பது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேசப்பற்று மிகுந்தவர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இவர் எதனால் இந்த பேர் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடிகாத்த குமரன் என்ற பேர் எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1932 காலகட்டத்தில் வந்து காந்தியடிகளை வந்து கைது செஞ்சுட்டாங்க. ஸோ நாடெங்கிலும் இதை கண்டித்து பெரிய பெரிய போராட்டங்கள் நடைபெற்ற வேளையில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரும் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டதின் விளைவாக அந்த இடத்துல காவல்துறையினர் வந்து கடுமையாக வந்து குமரனை வந்து தாக்கிட்டாங்க. குமரன் அவர்கள் வந்து உயிர் போகிற வரைக்கும் தடியால் அடி வாங்கி சாகிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தன்னுடைய தேசிய கொடி ஏந்தி கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கத்திக்கிட்டே இருந்திருப்பார். அதனால் சாகிற வரைக்கும் தன்னுடைய தேசிய கொடியை கீழே விடாமல் இறந்து போயிட்டார் இல்லையா, அதனாலேயே இவருக்கு வந்து கொடிகாத்த குமரன் என்று பெயர் வர காரணமாக இருந்தது. அதனால் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்ட குமரன் அவர்கள் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த பெருமையை நிறைவு சாற்றும் வகையில் அவருடைய 100வது என்ன சொல்கிறது அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது 100ஆண்டில் இந்திய அரசானது அஞ்சல் தலை ஒன்று வெளியிடப்பட்டது. அஞ்சல் தலைன்னு என்னங்க, ஸ்டாம்ப்னு சொல்கிறோம் இல்லையா, இதான். சரிங்களா, ஸ்டாம்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது தேசிய லட்சினை. தேசிய லட்சினை நம்மளுடைய எம்பல்ம்னு சொல்லலாம், லோகோ. சாரநாத் அசோக தூணில் உச்சியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 4முக சிங்கம் ஒன்று இருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவின் தேசிய லட்சணியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. என்னைக்கு, ஜனவரி 26, 1950 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இதுதான் அது. சரிங்களா, இதுதான் தேசிய லட்சினை. லட்சினைனா எம்பால்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த லட்சினையுடைய முக்கியமான வாசகம் என்னன்னு கேட்டாங்கன்னா, சத்தியமேவ ஜெயத்தே, அதாவது வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லட்சினை போட்டு சுற்றியும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லட்சணையை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று மேல் பகுதி, இன்னொன்று அடிப்பகுதி. ஓகேங்களா, ஓகே. இப்போ அந்த மேல் பகுதியில் என்ன மாதிரிலாம் அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பகுதி கொடுத்துருக்காங்க. 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்கள் மட்டுமே நம்மளால் காண முடியும். ஏன்னா இன்னொன்று ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே, 3 தான் காண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? பாருங்கள், 3 சிங்கத்தங்களைகள்லாம் இருக்குது. இன்னொரு சிங்கத்தலை அந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 4முக சிங்கம் தான் நம்மளுடைய எல்பாமில் இருக்குது. பட் நம்மளால் 3 பக்கம் தான் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், இதனுடைய அடிப்பகுதியில் பொறுத்த வரைக்கும் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய 4 உருவங்கள் அமைந்துள்ளன. பார்த்துக்கோங்க, அதாவது தேசிய லட்சணையில் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற விலங்குகளின் எண்ணிக்கை அல்லது என்னென்ன விலங்குகள்னு கேட்டாங்கன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, யானை வந்து என்ன சொல்கிறது, வலிமைக்காக கொடுத்துருப்பாங்க. குதிரை வந்து வேகத்துக்காக கொடுத்துருப்பாங்க. காளை வந்து கடின உழைப்புக்காக கொடுத்துருப்பாங்க. சிங்கம் அதனுடைய கம்பீரத்துக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய லட்சணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு என்னங்க, பாஸ்போர்ட் தான் நம்ம கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். கீழே கொடுத்துருங்க பாருங்கள், கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட். ஓகேங்களா, சரி பாருங்கள், இந்த அசோகர் காலத்தில் சாரநாத் தூணியுடைய உச்சியில் அமைந்திருந்த 4முக சிங்கம் தற்பொழுது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாரநாத்துடைய அருங்காட்சியகத்தில் தான் இப்போ வச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அசோகர் காலத்தில் இருந்த அந்த தூணினுடைய உச்சியில் இருந்த அந்த 4முக சிங்கம் தான் இப்போ சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், தேசிய கீதம். சரிங்களா, ஸ்கூலிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தேசிய கீதம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஜனகணமன. ஓகேங்களா, இதை தான் உங்களுக்கு வந்து தியேட்டரில் கூட இப்போ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தேசிய கீதத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாதுன்றதுனால, அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டுப்பற்றை மறந்துடக்கூடாது.
ஜனகணமன என்பது நம்முடைய தேசிய கீதம். அது மட்டும் இல்லாமல் இது ஒருமைப்பாட்டுக்கு அடையாளமாக சின்னமாக விளங்குகிறது. நம்மளுடைய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய அடையாள சின்னம் இதுதான். சரிங்களா. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூரால் தான் வங்காள மொழியில் முதலில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இன்னொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த பாடல் முதலாக பாடப்பட்டது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஷின் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா. அப்போது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின், அப்போது ஃபேக் அப்படின்னு போட்டுக்கோங்க, FAQ அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பண்டிட் பிஷன் நாராயண். சரிங்களா. பண்டிட் பிஷன் நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை பார்த்துக்கோங்க, பண்டிட் பிஷன் நாராயண். ஓகேங்களா. ரைட். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த தேசிய கீதம் பாடும் பொழுது நம்ம எந்த மாதிரியான விதிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தேசிய கீதம் கிட்டத்தட்ட ஒரு 52 வினாடிகள் வந்து பாடப்பட வேண்டும். அதுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பாடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது வந்து பாடும்போது அசைவின்றி அமைதியாக ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கணும். ஓகேங்களா. பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப முக்கியம், 52 வினாடிகளில் பாடி முடித்தல் வேண்டும். அடுத்து தேசிய பாடல் என்பது என்னது? வந்தே மாதரம் என்பது நம்முடைய தேசிய பாடல். சரிங்களா. தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு. இதை இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வங்க எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். வந்தே மாதரம் அப்படின்ற பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. அந்த பாடலோட முதல் பேராகிராஃப் வந்து விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்களித்ததுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒரு தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இந்த பாடலுக்கு அளிக்கப்பட்டு அதை வந்து தேசிய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத்தால் இது வந்து அறிவிக்கப்பட்டது. முன்னாள் அப்படின்ற வார்த்தையை மேனாள்னு கொடுத்துருக்காங்க, இதை அடிச்சிருங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். தேசிய உறுதிமொழி அப்படின்னு என்னங்க? தேசிய உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் இந்தியா எனது நாடு, இந்தியா எனது தாய் நாடு என்ன தொடங்கக்கூடிய இந்த பாடல் தான் தேசிய உறுதிமொழி. அதாவது பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவரால் தெலுங்கில் எழுதப்பட்டது. சரிங்களா. அவர் தான் ஃபஸ்ட்டு இதை எழுதி கொண்டு வந்தார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தேசிய நுண்ணுயிரை பொறுத்த வரைக்கும் சின்ன பாக்டீரியா பற்றி சொல்லலாம். அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரோக்கி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் பாக்டீரியா. இது வந்து 2012ஆம் ஆண்டில் தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்டீரியாவோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிங்கன்னா பாலை தயிராக மாற்றக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கக்கூடியது இதுதான். சரிங்களா. அப்போ இந்த கிருமிகள் மட்டும் இல்லை, அதாவது இந்த நுண்கிருமி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் தயிரை சாப்பிடவே முடியாது. ஓகேங்களா. அப்போ இந்த கிருமிகள் வேதிவினை புரிஞ்சு தானே பால் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை வந்து தயிரை மாற்றுது. அதனால் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டி ஆங்கிள் நமக்கு வந்து பயன்படுது. செரிமானத்துக்கும் சரி, வயிற்றுக்கோளாறுக்கும் சரி, குளிர்ச்சிக்கும் சரி. அதனால் தயிரில் வந்து அந்த ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாலை தயிராக சாப்பிட முடியுது. நீங்கள் சாப்பிட்றது தயிர் கிடையாது, தயிராக மாற்றக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பாக்டீரியா வந்து நீங்கள் தயிராக எடுத்து சாப்பிட்றீங்க. ஓகேங்களா. அது நல்ல பாக்டீரியா தான், தப்பு கிடையாது. அடுத்தது இந்திய நாணயம் பொறுத்த வரைக்கும் INR, அதாவது INR-உடைய குறியீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. சரிங்களா. அதாவது இப்படி வந்து 6 மாதிரி இப்படி வருவாங்க. சரிங்களா. இது வந்து 6 மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா. சரி, INR என்னங்க? INR-னா இந்தியன் ருப்பின்னு அர்த்தம். இந்தியன் ருப்பிக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் INR. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து ரூபாய். சரிங்களா. ஓகே, அதேமாரி இலங்கை போனாலும் ரூபாய் தான், பாகிஸ்தான் போனாலும் ரூபாய் தான். ஓகேங்களா. இந்த ரூபாய் அப்படின்றது எப்போ அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயரிடப்பட்டது. அது அந்த பெயர் அப்படியே மருவி காலப்போக்கில் அப்படியே ரூபியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து ரூபாய் என்று மருவியுள்ளது. ரூபாய்க்கான சின்னம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதுன்னா, அதாவது இந்த சின்னம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா 2010 தமிழகத்தைச் சேர்ந்த T. உதயகுமார் அவர்கள் தயாரித்தார். ஐ திங்க் இவர் வந்து விழுப்புரம்னு நினைக்கிறேன். சரிங்களா. தேசிய நாட்காட்டின்னு என்னங்க? பேரரசர் கனிஷர் காலத்தில் கிபி, அதாவது பொது ஆண்டு 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இளவேனில் கால
இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. இதுவே லீஃப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்ச் 21லேயே ஸ்டார்ட் ஆயிரும். சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றப்படுகிறது. இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றப்படுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 அன்று முதல் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் தேசிய சின்னங்கள் மிக முக்கிய பங்கு அளிக்கின்றன. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது சில தேசிய நாட்கள், அதாவது சுதந்திர நாட்களாக சொல்லலாம். சுதந்திர நாட்கள், அதாவது சுதந்திர நாட்கள் எப்பொழுது எதுக்காக கொண்டாடுறோம்? ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர நாள் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நம்மளுடைய நாடு உதித்த நாளும் அதுதான். ஓகேங்களா. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. நாடு விடுதலை பெற்ற அன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை முதல்ல வானொலி பெட்டியில் பாடிய ஒரு பெண் பாடகி யாருன்னு கேட்டிங்கன்னா டி.கே. பட்டம்மாள் அவங்க தான். சரிங்களா. ஸோ அப்போவே அவங்க வந்து பாடிட்டாங்க. ஸோ இந்த சுதந்திர நாள் அன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் யார் வந்து கொடியேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான், நாட்டினுடைய பிரதமர் தான் கொடியேற்றுவார். சுதந்திர நாள் அன்று நாட்டின் பிரதமர் தான் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றுவார். அதுவே ரைட்டில் அப்படியே பாருங்கள். அதேமாதிரி சிமிலர் கொஷின் அப்படியே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. குடியரசு நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா. குடியரசுத் தலைவர் அதை பார்த்துக்கோங்க. அப்போ ரெண்டுமே சிமிலராக கேட்கக்கூடிய முக்கியமான ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஷினில் இது ஒன்று. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இது செங்கோட்டையில் இப்படி தான் முப்படைகளும் அணிவகுத்து எல்லாருமே ஒரு மரியாதை செலுத்தி கொடியேற்றுவாங்க. அப்போ குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவார். சுதந்திர நாள் அன்னைக்கு பிரதமர் வந்து கொடியேற்றுவார். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த தேதி தான், இந்த வருஷத்துலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரீபப்ளிக் டே வந்து நம்ம கொண்டாடுறோம். ரீபப்ளிக் டேவை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1947 நாடு விடுதலை பெற்றுவிட்டாலும் அதற்கு பின்னரும் கூட பிரிட்டன் அரசியே இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்துள்ளார். ஓகே, அந்த அரசியை பற்றின பேரெல்லாம் கொடுக்கப்படலை, ரொம்ப டீப்பாக இதில் பார்க்க வேண்டாம். அடுத்து பாருங்கள். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் இருப்பார். குடியரசு நாட்களில் அவரே வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவார். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு முடியாது. அடுத்து பாருங்கள். இந்திய குடியரசு நாளில் 3வது நாளான அதாவது ஜனவரி 29 பொறுத்த வரைக்கும் பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற ஒரு விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா முப்படைகளை சேர்ந்த எல்லா வீரர்களும் என்ன பண்ணுவாங்க, இசை நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பார்ட்டாக 6 o'clock ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, மாளிகை முழுக்க வந்து மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது காந்தி ஜெயந்தி. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கிய விடுமுறை நாட்களில் காந்தி ஜெயந்தியும் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தி தெரியும், இவர் எல்லாருக்குமே தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய பிறந்தநாளான அக்டோபர் 2 என்னங்க ஒரு சர்வதேச அகிம்சை தினமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் காந்தியின் பிறந்த நாளை ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை தினமாக அக்டோபர் 2 எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? 2007 அன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யார் மூலியமாக? ஐநா சபை மூலியமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மீள் பார்வையும் ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. எல்லாருமே மீள் பார்வைக்கு போகிறதே கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் கிளான்ஸ் என்ன பார்த்துன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தாலும் நிறைய நம்ம கொஷின் அடிக்கலாம். பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பையன் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள், சென்ட்ரல் இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சரி பாருங்கள், உங்களுக்கு திரும்ப ரீகேப் பண்ணுறேன். விடுதலை நாள் என்பது விடுதலை என்பது ஆகஸ்ட் 15, குடியரசு நாள் என்பது ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி என்பது அக்டோபர் 2. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நானே புக் பேக் கொஷின் டிக் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. 2வது கொஷின் பாருங்கள், இந்தியாவின் தேசிய கீதம் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஜனகணமன. சரிங்களா, ஜனகணமன. 3வது கொஷின் பாருங்கள், ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது பாருங்கள் 4வது கொஷின், டேஸ் பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆப்ஷன் பாருங்கள், மகாத்மா காந்தி. 5வது கொஷின், நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீல நிறம், ரொம்ப முக்கியம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சென்னை கோட்டை, அதாவது சென்னை கோட்டைனாலும் ஒன்று தான், சென்னை புனித ஜார்ஜ் டேவிட் கோட்டை அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா, அதுதான் தலைமை செயலமாக தற்சமயம் இயங்கி கொண்டே வருகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருங்க? தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, கீழே பாருங்கள் போட்டிருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு குழப்பக்கூடிய வகையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் கொடுத்துருக்காங்க, கீழே ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன், அடிச்சிட்டு. அதனால் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆன்சர், இ. ஓகேங்களா, ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலம் எவ்வளோன்னு கேட்டால் 52 வினாடிக்குள்ளே நம்ம பாடி முடிச்சிடணும். இதை பார்த்துக்கோங்க. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள், விடுதலை நாளின் போது டெல்லி கொடியேற்றுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதம அமைச்சர். சரிங்களா, விடுதலை நாளின் போதுன்னு கேட்டாங்கன்னா பிரதம அமைச்சர். குடியரசு நாளின் போது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இது ஈஸியாக வச்சுக்கலாம், குடியரசு தினம் குடியரசுத் தலைவர். அப்படி வரல அப்படின்னா அது பிரதம அமைச்சர். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ், நம்மளுடைய ஃப்ளூயன்சி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து சிவிக்ஸ் வந்து கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியானால் உங்களுக்கு வந்து சிவிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டு வர போகிறேன். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நம்ம இதே போன்ற அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இதே சாப்டரில் வந்து இதே டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு அடுத்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த செகண்ட் சாப்டர்லும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.